என்னதான் ஆச்சு உனக்கு? கல்யாணம்னு சொன்னா ஏன் இப்படி பயப்படுற? இங்க பாரு மகேஷ், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இந்த கல்யாணம் மட்டும் பயமா இருக்கு. இங்க பாரு ரிஷா, உன்னோட சந்தோஷத்துக்காக தான் நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். சரி, உனக்கு என்ன பயம்னு சொல்லு, நான் அதை சரி பண்ண பாக்குறேன். அட்லீஸ்ட் நான் தெரிஞ்சுக்கிறேனே. ஆக்சுவலா மகேஷ், நம்ம 2 பேருக்கும் வேலை இல்லை. லவ் பண்ணும்போது அது தெரியாது, கல்யாணம் பண்ணும்போது தான் அதை பத்தின பயமே வரும். நான் பிராக்டிக்கலா பேசுறேன். எனக்கு ஸ்ட்ரகிள் பண்ண விருப்பமே இல்லை. இப்போ இதுதான் உன் பிரச்சனையா இருக்கா? ஒரு நிமிஷம். ஹலோ மகேஷ். அக்கா என்னக்கா ஆச்சு? ஏன்க்கா நீங்க அழுதுட்டு இருக்கீங்க? உன் மாமாவை நினைச்சுதான் நான் அழறேன். அவர் இப்பெல்லாம் ரொம்ப எல்லை மீறி போயிட்டு இருக்காரு. அக்கா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னால இதுக்கு மேல எல்லாம் பொறுமையா போயிட்டு இருக்க முடியாது மகேஷ். இதுக்கு நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். இன்னைக்கு நான் அவனை கொல்லதான் போறேன். மகேஷ், நீ இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வா. நம்ம 2 பேரும் சேர்ந்து அவனோட கதையை முடிச்சிடலாம். என்னாச்சு? ஏன் நீ ரொம்ப சோகமா இருக்க? என்னோட மாமா என் அக்கா வாழ்க்கையை நாசம் பண்றாரு. யோகா கிளாஸ் நடத்துறன்ற பேர்ல வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் அவர் தப்பா நடந்துக்கிறாரு. இத பொறுத்துக்கவே முடியல.